எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மவுண்ட் ரோடில் இருக்க அண்ணா சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டரில் இந்த அண்ணா சினிமாஸும் ஒன்று. 1973 அப்போ இருக்கிற சிஎம் கலைஞரால் இந்த தேட்டர் ஓப்பன் பண்ணப்பட்டது. இந்த தேட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு டிக்கெட் கட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே என்டர் ஆகிடலாம். பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 50 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோ கலெக்ட் பண்ணுறாங்க. ஆட்டோ கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஆட்டோவுக்கும் இவங்க 50 ரூபா தான் பார்க்கிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து இந்த தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஜென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் இன்டர்வல் டைமில் போகும்போது ஃப்ளோரில் ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது. அது யூரினா வாட்டரான்னு தெரியல. அந்த லீக்கேஜை சரி பண்ணாங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் இன்னும் நல்ல ரெஸ்ட் ரூம் சொல்ல முடியும். இந்த அண்ணா சினிமாஸ் வந்து பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அதாவது டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்மெண்ட்குள்ளே போகிற மாதிரி தான் என்ட்ரி இருக்குது. தேட்டரோட என்ட்ரி வந்து ஆலந்தூரில் இருக்க எஸ்கே மெர்லின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்ட்ரியும் இருக்குது. ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுட் கோர்ட், பாக்ஸ் ஆஃபீஸ், பார்க்கிங் முதற்கொண்டு எங்கேயுமே இவங்க ஜிபே யூபிஐ பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கேஷ் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி சூப்பராகவே இருக்கும். ஈவன் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ஏசி லெவலில் நல்லாவே இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசோக் நகர் மெயின் காசி தேட்டரில் என்ன ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் ஃப்ராக்ரன்ஸ் தான் இந்த அண்ணா சினிமாஸ்லும் மெயின்டைன் பண்ணுறாங்க. படம் முடிஞ்சு வெளியே வரும்போதோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம சட்டையிலே ஒட்டி இருக்குது. இந்த அண்ணா சினிமாஸில் டிக்கெட்ஸை மொத்தம் ஒரே வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்னு. அந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கு 120 ரூபான்னு ரெகுலர் டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க பேஸ் ப்ரைஸாக. பெரிய ஹீரோ படத்துக்குலாம் ஆஸ் யூஷுவல் 190 நீங்கள் டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபஸ்ட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 268 பேர் ஒரே ஷோவில் இந்த அண்ணா சினிமாஸில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் எப்படி சேம் காசி மாதிரி இருந்ததோ சீட்டிங்கும் சேம் அந்த காசி தேட்டரோட ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. அதே சேம் சீட்ஸ் தான் இருக்குது. ஸ்லைடிங் பெருசாக இல்லைனாலும் கம்ஃபர்டபுளாக படம் பார்க்கலாம். நெக் பெயின் அதெல்லாம் எதுவுமே வராது. படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குன்னே சொல்ல முடியும். இன்டீரியரை இவங்க எஸ்கேப்பில் இருக்க ஸ்டிக் ஸ்கிரீனை அட்மையர் பண்ணி தான் அந்த இன்டீரியர் பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரும் பார்க்குறதுக்கு சிம்பிள் நீட்டாகவே இருந்தே சொல்லலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஈரோவில் உட்காந்திங்கன்னா அந்த ஏசி வெண்ட்டில் இருக்கிற ஏசியோட நாய்ஸ் படம் பார்க்கும்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப அதிகமாக அந்த நாய்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த நாய்ஸ் இருக்குது. அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈரோவில் சைடில் உட்காரத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் இங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது இந்த ஸ்க்ரீனில். இந்த அண்ணா சினிமாஸில் பார்க்காவோட ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. பிக்சர் குவாலிட்டி, கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், கலர் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸ் ஸ்க்ரீன் தான். அதாவது இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஆட் பண்ண ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. கொஞ்சம் லெங்க்த்து அதிகமாக இருந்தால் இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஆட் பண்ண ஸ்க்ரீன் சொல்ல முடியும். ஆனால் இங்கே இருக்கிற அந்த ஸ்லோப் அரேஞ்ச்மெண்ட்டில் படம் பார்க்குறதுக்கு பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது. ஸ்க்ரீனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்து சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனில் டால்பையோட 7.2 சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபரும் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே DASன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டோட லெவல் வந்து இங்கே ஷார்ப்பாகவே இருக்குது. ஒரு சவுண்டும் மிஸ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பேஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. பஞ்சு மட்டும் நம்ம பாடியில் ஃபீல் பண்ணலனாலும் பேஸ் இங்கே நல்லாவே இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த அண்ணா சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா வீடியோ எடுக்கன்றதுக்காக தான் இந்த ஸ்க்ரீனுக்கு நான் போய் படம் பார்த்தேன். ஆனால் உள்ளே போனோன்னே செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. நான் லாஸ்ட்டாக இந்த தேட்டரில் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அதுக்கப்புறம் ஸ்பைடர் அதுதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போது இந்த தேட்டர் உண்மையிலே நல்லாவே இருக்குது. கொடுக்குற ஒரு 120 ரூபாய்க்கு ஒருத்தான தேட்டரே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸ்டாஃபை கொஞ்சம் யங்கான ஆளுங்களாக போட்டு கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபேமிலிக்கும் ப்ரிஃபரபுளாக சொல்ல முடியும். நெகட்டிவ்னா இந்த செக்யூரிட்டி ரீசனும் அதுக்கப்புறம் அந்த ஏசி ஜேரிங்கோ ஸ்க்ரீனோட சைஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி இது எனக்கு ஒரு டீசெண்டான தேட்டராகவே ஃபீல் ஆச்சு. நீங்கள் தேட்டரில் படம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அண்ணா சினிமாஸோட டால்பி டெமோ எதுவும் போடலை. அதனால் க்யூபோட டெமோ ஆடை அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.